Praise you, praise you, praise you, praise you, praise you. Jesus, Lord, thank you, Jesus, thank you, Jesus, thank you. Amen. Jesus, Lord. இருநூற்றி 217வது பாட்டை பாடுவோம். 217வது பாட்டு. எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. இயேசு ராஜனை ஸ்தோத்தரிப்பேன். இந்த ஏழையின் ஜெபம் கேட்டார். இயேசு ராஜனை ஸ்தோத்தரிப்பேன். இந்த ஏழையின் ஜெபம் கேட்டார். எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. இக்கட்டில் மனிதர் உதவி இல்லாமலே அற்று போனாலும், இக்கட்டில் மனிதர் உதவி இல்லாமலே அற்று போனாலும், எனக்கு ஒத்தாசையே தினம் தப்பாமலே இயேசு நாமத்தில் கிடைத்திடுமே. இயேசு நாமத்தில் கிடைத்திடுமே. எனக்கு ஒத்தாசையே தினம் தப்பாமலே இயேசு நாமத்தில் கிடைத்திடுமே. இயேசு நாமத்தில் கிடைத்திடுமே. எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. சொல்லும் பாடுகள் சகிக்க சென்ற காலம் நலன் தந்தாரே. சொல்லும் பாடுகள் சகிக்க சென்ற காலம் நலன் தந்தாரே. என் வாழ்நாளெல்லாம் தேவ சித்தமெல்லாம் என்னில் முற்றிலும் நிறைவேறுமே. என்னில் முற்றிலும் நிறைவேறுமே. என் வாழ்நாளெல்லாம் தேவ சித்தமெல்லாம் என்னில் முற்றிலும் நிறைவேறுமே. என்னில் முற்றிலும் நிறைவேறுமே. எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. சிறுமைப்பட்டோரின் நம்பிக்கை ஒரு போதும் கெட்டுப் போகாதே. சிறுமைப்பட்டோரின் நம்பிக்கை ஒரு போதும் கெட்டுப் போகாதே. தம்மை தேடுவோரை கர்த்தர் கைவிடாரே. தேவன் நமக்கு அடைக்கலமே. தேவன் நமக்கு அடைக்கலமே. தம்மை தேடுவோரை கர்த்தர் கைவிடாரே.
தேவன் நமக்கு அடைக்கலமே, தேவன் நமக்கு அடைக்கலமே. இந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. இந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. ஒவ்வொரு ஆண்டு முழுவதும் எவ்வளவோ அற்புதம் செய்தார். ஒவ்வொரு ஆண்டு முழுவதும் எவ்வளவோ அற்புதம் செய்தார். வரும் காலத்திலும் வருகை வரையும் வாக்குத்தத்தம் தந்து நடத்துவார். வாக்குத்தத்தம் தந்து நடத்துவார். வரும் காலத்திலும் வருகை வரையும் வாக்குத்தத்தம் தந்து நடத்துவார். வாக்குத்தத்தம் தந்து நடத்துவார். இந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. இந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியில் நாம் அழியாமலும், குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியில் நாம் அழியாமலும், அவர் பாதங்களை முத்தம் செய்திடுவோம். அன்பர் இயேசுவை அண்டிக் கொள்ளுவோம். அன்பர் இயேசுவை அண்டிக் கொள்ளுவோம். அவர் பாதங்களை முத்தம் செய்திடுவோம். அன்பர் இயேசுவை அண்டிக் கொள்ளுவோம். அன்பர் இயேசுவை அண்டிக் கொள்ளுவோம். எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. இயேசுராஜனை ஸ்தோத்தரிப்பேன். இந்த ஏழையின் ஜெபம் கேட்டார். இயேசுராஜனை ஸ்தோத்தரிப்பேன். இந்த ஏழையின் ஜெபம் கேட்டார். இந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. இந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. Praise the Lord. Glory to God. Hymn number 31. Hymn number 31. My Jesus, I love thee. I know thou art mine. For thee all the pleasures of sin I resign. தமிழிலே 402. என் இயேசுவே உம்மையே நான் நேசிக்கிறேன், வேறெந்த வீண் வாழ்வையும் நாடாதிருப்பேன். My Jesus, I love thee. I know thou art mine. For thee all the pleasures of sin I resign. My gracious Redeemer, my Savior on earth.
286வது பாட்டு. 286 நிகரே இல்லாத சர்வேசா திகழும் ஒளி பிரகாசம். 286 நிகரே இல்லாத சர்வேசா திகழும் ஒளி பிரகாசா துதி பாடிட இயேசுநாதா வானிலாயிரம் நாவுகள் போதா நிகரே இல்லாத சர்வேசா திகழும் ஒளி பிரகாசா இயேசுவை பரிசுத்தரே எங்கள் தேவனை தரிசிக்கவே உங்கள் இயேசுவை பரிசுத்தரே எங்கள் தேவனை தரிசிக்கவே துதிகளுடன் கவிகளுடன் தூய தூயனை நெருங்கிடுவோம் துதிகளுடன் கவிகளுடன் தூய தூயனை நெருங்கிடுவோம் நிகரே இல்லாத சர்வேசா பிரகாசா துதி பாடிட இயேசுநாதா வானிலாயிரம் நாவுகள் போதா நிகரே இல்லாத சர்வேசா திகழும் ஒளி பிரகாசா கல்லும் மண்ணும் கடவுளெல்லாம் கையின் சீலம் தீபமல்ல கல்லும் மண்ணும் கடவுளெல்லாம் கையின் சீலம் தீபமல்ல ஆவியோடும் உண்மையோடும் ஆவி தேவனை வணங்கிடுவோம் ஆவியோடும் உண்மையோடும் ஆவி தேவனை வணங்கிடுவோம் நிகரே இல்லாத சர்வேசா திகழும் ஒளி பிரகாசா துதி பாடிட இயேசுநாதா வானிலாயிரம் நாவுகள் போதா நிகரே இல்லாத சர்வேசா திகழும் ஒளி பிரகாசா பொருள்களும் அழிந்திடுமே மண்ணும் மாயையும் மறைந்திடுமே பொருள்களும் அழிந்திடுமே மண்ணும் மாயையும் மறைந்திடுமே இதிலும் நிலை பெரும் பொருளே இயேசு ஆண்டவர் திருவருளே இதிலும் நிலை பெரும் பொருளே இயேசு ஆண்டவர் திருவருளே நிகரே இல்லாத சர்வேசா திகழும் ஒளி பிரகாசா துதி பாடிட இயேசுநாதா வானிலாயிரம் நாவுகள் போதா நிகரே இல்லாத சர்வேசா திகழும் ஒளி பிரகாசா
மைந்தனாய் அவதரித்தார். பாவ சோதனை மடங்கடித்தார். தேவ மைந்தனாய் அவதரித்தார். பாவ சோதனை மடங்கடித்தார். மனிதனுக்காக உயிர் கொடுத்தார். வாழும் ஆண்டரை மீட்டெடுத்தார். மனிதனுக்காக உயிர் கொடுத்தார். வாழும் ஆண்டரை மீட்டெடுத்தார். நிகரே இல்லாத சர்வீசார். கொந்தளித்திடும் அலைகளையும் தாங்கி நிறுத்திடும் கர்த்தரவர். கொந்தளித்திடும் அலைகளையும் தாங்கி நிறுத்திடும் கர்த்தரவர். அடங்கிடுமே அடக்கிடவே கர்த்தரை நாமம் சேர்த்திடவே. அடங்கிடுமே அடக்கிடவே கர்த்தரை நாமம் சேர்த்திடவே. நிகரே இல்லாத சர்வீசார். நிகரும் பிரகாசம் துதி பாடிட இயேசுநாதா. பதினாயிரம் தாவுகள் போதா. நிகரே இல்லாத சர்வீசார். நிகழும் பிரகாசம். ஜீவன் தந்தவர் மரித்தெழுந்தார். ஜீவதேவனே உயிர்த்தெழுந்தார். ஜீவன் தந்தவர் மரித்தெழுந்தார். ஜீவதேவனே உயிர்த்தெழுந்தார். மறுபடியும் வருவென்றார். சந்தோஷனாம் பெருகிடுவே. மறுபடியும் வருவென்றார். சந்தோஷனாம் பெருகிடுவே. நிகரே இல்லாத சர்வீசார். திகழும் பிரகாசம் துதி பாடிடு இயேசுநாதா. பதினாயிரம் தாவுகள் போதா. நிகரே இல்லாத சர்வீசார். திகழும் பிரகாசம். Amen. Hallelujah. Praise the Lord. நம்முடைய கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். Our Lord Jesus Christ is our good God, கிருபை என்றும் உள்ளது. and His grace endures us. இந்த பாட்டை நாம் பாடும்போது கடைசி பாட்டு எவ்வளோ எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. When we were singing the last Tamil song, you know how excited I was. நம்முடைய இயேசுவுக்கு நிகரானவர் உலகத்தில் யாருமே இல்லை. Jesus can never be compared to anybody in the world. சில சமயங்களில் நான் வீட்டில் வரும்போது ஒரு சுவத்திலே ஒரு படம் வரைந்திருக்கிறத பார்த்தேன். Sometimes as I drive towards the church, I notice a particular picture drawn on the wall. அது அவர்கள் யோசிக்கிறபடி இயேசுவினுடைய படம் இருந்தது. According to the artist imagination,
he has made a picture of Jesus. அது பக்கத்தில் வேற 2 பேரையும் சேர்த்து போட்டு வச்சிருந்தாங்க. And on either side, I could see the picture of 2 other persons. அவருடைய பேரை சொல்ல நான் விரும்பலை. I don't want to mention the 2 human names. அது போட்டிருந்த விதத்தை பார்த்தா The moment I saw the picture, எல்லாரும் ஒன்று தான். all are equal. எனக்கு பார்த்தபோது ரொம்ப துக்கமாக இருந்தது. I was very sad when I saw that. அவர்கள் என்ன அதை மீன் பண்ணுறாங்க யோசிக்கிறாங்கன்னு கேட்டால், You know what the people think? எம்மதமும் சம்மதம். They think all religions are equal. நாம் அப்படி சொல்கிறது இல்லை. We don't say that. எம்மதமும் சம்மதம் அல்ல. Not all religions are the same. இயேசு உலகத்தில் வந்தது மதத்தை ஸ்தாபிக்க அல்ல. Jesus Christ did not come into this world to establish a religion. இயேசு உலகத்தில் வந்தது ஒரு வழியை காட்டுவது. Jesus came into this world to show the way to humanity, மனுஷனுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பது, to give eternal life to humanity. பரலோகத்திற்கு வழியை காட்டி பரலோகத்திலே கொண்டு போய் சேர்ப்பதற்கு. He wanted to show the way to heaven and take people to heaven. மதம் என்று சொல்லும்போது எந்த மதமும் ரட்சிக்காது. No religion by itself can ever save a single human person. யாராயிலும் ஒருவர் நான் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவன் மதம் என்று சொல்லி மதம் பிடிச்சிருந்தா கூட அந்த மதம் போய் சேர்க்காது பரலோகத்தில். If someone takes pride in saying that I am a born Christian, and if they say it so vehemently, that kind of zeal will not take them to heaven. எத்தனை பேர் கிறிஸ்தவ மதத்தில் சேர்ந்தவர்கள் குடிக்கிறார்கள், வெறிக்கிறார்கள், சகல விதமான அக்கிரமம் செய்கிறார்கள். You ask their religion, they say they are Christian, but they continue to drink, smoke and get involved in sinful activities. கிறிஸ்தவ மதம் என்று சொல்லலாம். We cannot say Christian religion will take us to heaven. அல்ல. No. இயேசு மதத்தை ஸ்தாபிக்க வரவில்லை. Jesus did not come into this world to establish another religion. அவர் சொன்னார், I am the way, the truth and the life. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்றார். நம்முடைய கண்களை கர்த்தர் திறந்திருக்கிறார். God has opened our eyes. மன கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. Our inward eyes have been opened. இந்த காலையில் யாராயிலும் மன கண்கள் திறக்கப்படாவிட்டால் இயேசுவை நோக்கி பாருங்கள். If there is one single person at this morning hour who has not yet experienced this opening of eyes, opening of the inward eyes, I appeal to you that God should open your eyes, and you must let God open your eyes. கல்லும் மண்ணும் நம் கடவுள் அல்ல. Our God is not made of wood or stone or sand. கையின் சித்திரம் தெய்வம் அல்ல. It's not the painting of a human being. சிலர் அந்த கல்லுக்கு முன்னால விழுறாங்க. Some people fall prostrate before stones. மன்னித்துக்கொள்ளுங்க, நானும் ஒரு தடவை விழுந்திருக்கிறேன். I'm sorry, once upon a time I had also done that. அது முன்னால விழுந்திருக்கிறேன். I had fallen before statues. அதை சுத்தி வந்திருக்கிறேன். I had circled it. எனக்கு சத்தியம் தெரியாது. I did not know the truth. அப்பொழுது கண் திறக்கப்படல. My eyes were not open at that time. இப்படி மனக்கண்ணை திறந்திருக்கிறேன். Now the Lord has opened my eyes of understanding. Hallelujah. Hallelujah. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை Oh, let's give him a clap offering. Praise the Lord. Praise the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் நமக்கு ஒரு நல்ல நம்பிக்கையை கொடுப்பதற்காக. The Lord Jesus came into the planet Earth to give us hope. இந்த ஒரு சரணம் ரொம்ப அழகா இருக்குது. One stanza is excellent. கொந்தளித்திடும் அலைகளையும் கால் மிதித்திடும் கர்த்தரவர் அடங்கிடுமே அதட்டிடவே அக்கறை நாமும் சேர்ந்திடவே. When the sea is raging with the waves, he will stamp it down, he'll make it quiet, and we will reach the other shore. நம்முடைய ஆண்டவருக்கு விலை இல்லை. There is no price that can be tagged to his name. பொன்னை பார்க்கிலும் விலையேற பெற்றவர். He is more precious than gold. மண்ணை பார்க்கிலும் விலையேற பெற்றவர். He is more precious than plots. அவர் சொன்னார், பொன்னு என்னுடையது, வெள்ளி என்னுடையது. He said, silver and gold are mine. பூமியும் அதில் உள்ள
குடிகளும் கர்த்தருடையவைகள். The earth and its fullness and all the humanity, they belong to God. இயேசு ஆண்டவர் பெரியவர். Oh, the Lord Jesus Christ is truly great. எல்லா அலைகளையும் அவர் அடக்குவார். And he has the power to put down every raging wave. உங்களுக்கு விரோதமாக எந்த அலை இருக்கிறது? What is the wave that is coming against you? கொந்தளிக்கிறதா? Is that raging? யார் இது கொந்தளிக்கிறார்? Is a person raging against you? கொந்தளிக்கிற அலையை அடக்குவார். He will put it down. கால்னால மிதிப்பார். And he'll stamp it out. கர்த்தர் அக்கறையிலே கொண்டு போவார். He will take you to the divine destiny. கொந்தளித்திடும் அலைகளையும் காப்பிடித்திடும் கர்த்தரவர். கொந்தளித்திடும் அலைகளையும் காப்பிடித்திடும் கர்த்தரவர். அடக்கிடவே அடக்கிடவே Lift up your hands and praise God. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். Hallelujah. Oh Jesus, wave your hand to heaven. பரலோகத்திற்கு நேராக கரங்களை உயர்த்தி அசைத்து ஒப்பிட முடியாத உயர்வற்ற இயேசுவை ஸ்தோத்திரிப்போம். Say thank you Lord. இயேசுவே நன்றி என்று சொல்லுங்கள். Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. நன்றி ஐயா. Jesus, we thank you. Jesus. Lord Jesus Christ is incomparable in every aspect. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்த விதத்தில் நோக்கி பார்த்தாலும் மற்றவர்களோடு ஒப்பிடப்பட முடியாத அளவிற்கு உயர்ந்தவர். This is because he is able to give us satisfaction. அவர் நமக்கு அப்படிப்பட்ட திருப்தியை தர வல்லவராயிருக்கிறார். He gives us a living water. அவர் நமக்கு ஜீவ தண்ணீரை தருகின்றார். Jesus says, the water I give unto you, if you drink, you will not thirst again. இயேசு சொல்லுகிறார், நான் தருகின்ற தண்ணீரை நீ பானம் பண்ணுவாய் என்றால் மீண்டும் உனக்கு தாகமே எடுக்காது. Do you want this living water? இந்த ஜீவ தண்ணீர் உங்களுக்கு வேண்டுமா? Amen. ஆமென். Shall we sing chorus 35? 35வது பல்லவியை பாடுவோமா? Let your living water flow over my soul. ஜீவ தண்ணீர், உம்முடைய ஜீவ தண்ணீர் என் ஆத்மாவின் மேல் ஓடட்டுமே. Let the living water Glory. over my soul. Let your Holy Spirit come and take control of every situation that's troubled my mind. All my cares and burdens unto you I owe. Jesus, Jesus,
Sing to the Father, sing to the Spirit, ஜீவனூற்று என்னில் பாயட்டுமே உந்தன் ஆவியே தாங்கியாழட்டுமே எங்கள் சிந்தைக்காகும் எங்கள் சூழ்நிலையில் எங்கள் பாரம் கவலைகள் வைத்து விட்டே God is worthy of our praises and all the singing. நம்முடைய தேவன் நம்முடைய பாடல்கள் துதி ஸ்தோத்திரங்கள் அத்தனைக்கும் பாத்திரராயிருக்கிறார். Glory, glory, glory. மகிமை மகிமை மகிமை. Glory to Jesus. இயேசுவுக்கே மகிமை. Would you say glory to Jesus? வாய் திறந்து சொல்லுவீர்களா? இயேசுவுக்கு மகிமை. Jesus. Glory to Jesus. மகிமை மகிமை மகிமை. இயேசுவுக்கே மகிமை. இயேசுவுக்கே மகிமை மகிமை. No. Sometimes the Spirit of the Lord leads me in my personal worship. தனிப்பட்ட முறையிலே நான் தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிற வேளையில் தேவாவியானவர் என்னை நடத்துகின்றார். Not to say anything else, but just to say Jesus, 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 Jesus. பல வார்த்தைகளை சொல்லி துதிப்பதல்ல, இயேசு 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 என்று அவர் திருநாமத்தை உச்சரிப்பது. Feel like going on saying Jesus, Jesus, Jesus. இயேசு 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 என்று சொல்லிக்கொண்டே இருக்கலாம் என்று தோன்றும். One person personality has got all the blessings we need. இயேசுவுக்குள் எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்கின்றன. All things that you require, I require, Jesus has. உங்களுக்கும் எனக்கும் தேவையான எல்லாம் இயேசுவுக்குள் இருக்கின்றன. Why? Because all power is given unto me in heaven and earth. ஏனென்றால் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. And so we can simply say Jesus, 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 Jesus. ஆகவே இயேசு இயேசு
இயேசு என்று சொல்லிக்கொண்டே இருந்தால் போதும். Shall we just sing this chorus, not the whole chorus? Just say Jesus, the only part of it. Jesus, Jesus, only that part. And also in Tamil, Jesus, Father and Spirit. And Yesu, Thandai, Avi. Can we sing that? Is it possible? Same chorus. Jesus, ரட்சகர், நீரே என் ராஜா. Hallelujah. Hallelujah. You alone are my refuge. You are my fortress. You are my savior. You are my strength. ஏன் நாம் இயேசுவே சொல்ல வேண்டும்? Why do we say Jesus? ஏன் நாம் தந்தையே என்று சொல்ல வேண்டும்? Why do we call him Father? அவரே நமக்கு தஞ்சம் கோட்டையாயிருக்கிறார். He is our refuge and he is our fortress. நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். He is the one who gives us refuge. போதுமானவராயிருக்கிறார். He is all sufficient. Shall we sing chorus 330? 330வது பல்லவியை பாடுவோமா? You are my refuge, you are my fortress. நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை என்று சொல்லி பாடுவோமா? You are my refuge. You are my fortress. You are my hiding place. You are my You are my refuge. You are my fortress. You are my hiding place. You are my God. I will worship you with all my heart. I will sing the praise all through the night. And I will serve you, Lord, with all that I have. Here I am.
ஆண்டவரே, Isaiah had a vision of the Lord God. தேவனாகிய கர்த்தரை தரிசனத்தில் கண்டார். He realized his wretched state of sin. தன்னுடைய பாவ நிலை எவ்வளவு கேவலமானது என்பதை அவர் உள்ளம் உணர்த்திற்று. He confessed to the Lord his unclean lips. தன்னுடைய அசுத்த உதடுகளை குறித்து கதறி அறிக்கையிட்டார். And the Lord God touched him by the live coal, keeping it on his lips. தேவனாகிய கர்த்தர் பலிபீடத்திலிருந்து ராக்கினி தழலை எடுத்து அவனுடைய உதடுகளின் மீது அதை வைத்தார். After sanctifying him, he heard a question from the heaven. சுத்திகரிக்கப்பட்ட பிறகு பரலோகத்திலிருந்து ஓர் தொனி வந்ததை ஏசாயா கேட்டான். Whom shall I send? Who will go for me? நான் யாரை அனுப்புவேன்? யார் நம் சார்பாக போவான்? Then Isaiah said, here I am, send me, Lord. அப்பொழுது ஏசாயா சொன்னார், இதோ அடியேன், என்னை அனுப்பும். Here I am, send me. இதோ அடியேன், என்னை அனுப்பும். We also sang just now, here I am, O Lord. இதோ அடியேன், ஆண்டவரே
என்று நாம் கூட பாடினோம். Dear brother, sister, அன்பான சகோதரனே, are you சகோதரி, willing to go out and tell the good news to others? நீங்கள் புறப்பட்டு சென்று இயேசுவின் சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்க ஆயத்தமா? The power that touched you, visited you, changed you. உங்களை சந்தித்த அந்த சக்தி, உங்களுடைய வாழ்க்கையை மன்னித்து மாற்றிய அந்த வல்லமை, Are you going to keep it? Are you going to hide it within you or tell it out to others? உங்களுக்கு மட்டுமே பயன்படுத்தும்படியாக நீங்கள் அதை வைத்து மூடி போட போகிறீர்களா? இல்லாவிட்டால் என்னை மாற்றிய சக்தி அன்பு என்று எல்லாருக்கும் அவரை குறித்து சொல்ல போகிறீர்களா? Will you tell about Jesus to everybody? இயேசுவை குறித்து எல்லாருக்கும் சொல்லுவீர்களா? Hallelujah. Say unto the Lord, I will speak, I will tell about Jesus to all those with whom I come into contact with. நான் யாரை சந்திக்கிறேனோ அவர்கள் எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பை நிச்சயமாய் சொல்லுவேன் என்று வாய் திறந்து கர்த்தரை பார்த்து சொல்லுங்கள். ஆண்டவரே, யாரை நான் சந்திக்கிறேனோ அவர்கள் எல்லாரிடத்திலும் உம்மை குறித்து சொல்லுவேன் ஆண்டவரே. Thank you, Jesus. இயேசுவே உமக்கு நன்றி. Glory. Some people are fearing within themselves whether can I say that. ஒரு சிலர் தங்களுக்குள் பயந்து கொண்டிருக்கிறார்கள். நான் போய் சொல்ல முடியுமா? But I tell you, brother, sister, சகோதரனே, சகோதரியே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், God has not given us the spirit of fear, பயத்தின் ஆவியை தேவன் நமக்கு தரவில்லை, but of power and sound mind. வல்லமையும் தெளிந்த புத்தியும் உடைய பரிசுத்த ஆவியை தேவன் நம் ஒவ்வொருவர் வாழ்க்கையில் ஊற்றி இருக்கிறார். Cast out that fear from you. உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து பயத்தை வேரோடு பிடுங்கி வீசுங்கள். He is filling you with a spirit of love. இப்பொழுதே அன்பின் ஆவியினால் தேவன் உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். He is filling you with a spirit of power. வல்லமையின் ஆவியானவர் உங்களை இப்பொழுது நிரப்பிக் He கொண்டிருக்கிறார். is filling you with the spirit of sound mind. தெளிந்த புத்தியினால் அவர் உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். Go out and preach the gospel. புறப்பட்டு சென்று சுவிசேஷத்தை சொல்லுங்கள். Hallelujah. Can you say, I am ready? ஆயத்தம் என்று நீங்கள் சொல்வீர்களா? We will sing chorus number 205. 205வது பல்லவியை பாடுவோமா? God has not given us a spirit of fear. தேவன் நமக்கு பயத்தின் ஆவியை தராமல் He has given us a spirit of power, love and sound mind. வல்லமையும் அன்பும் தெளிந்த புத்தியும் உடைய ஆவியை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். Hallelujah. Hallelujah. God has not given to us spirit of fear. God has not given to us spirit of fear. God has not given to us spirit of fear. But of love and of sound and of sound mind. தேவன் நமக்கு தந்தது பயமுள்ள ஆவியல்ல. தேவன் நமக்கு தந்தது பயமுள்ள ஆவியல்ல. தேவன் நமக்கு தந்தது பயமுள்ள ஆவியல்ல. பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவி. தேவன் நமக்கு தந்தது பயமுள்ள ஆவியல்ல. தேவன் நமக்கு தந்தது பயமுள்ள ஆவியல்ல. தேவன் நமக்கு தந்தது பயமுள்ள ஆவியல்ல. பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவி. பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவி. பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவி. Soon and very soon we are going to see the King. Soon and very soon we are going to see the King. Soon and very soon we are going to see the King. Hallelujah, hallelujah, we are going to see the King. Hallelujah, hallelujah, we are going to see the King. கொஞ்சம் காலம்
ராஜனை காணுவோம் இன்னும் கொஞ்சம் காலம்தான் ராஜாதி ராஜனை காணுவோம் இன்னும் கொஞ்சம் காலம்தான் ராஜாதி ராஜனை காணுவோம் Hallelujah, hallelujah, ராஜா ராஜனை காணுவோம் Hallelujah, hallelujah, ராஜா ராஜனை காணுவோம் கொஞ்சம் காலம்தான் ராஜாதி ராஜனை காணுவோம் இன்னும் கொஞ்சம் காலம்தான் ராஜாதி ராஜனை காணுவோம் இன்னும் கொஞ்சம் காலம்தான் ராஜாதி ராஜனை காணுவோம் Hallelujah, hallelujah, ராஜா ராஜனை காணுவோம் Hallelujah, hallelujah, ராஜா ராஜனை காணுவோம் Jesus, Hallelujah. wonderful Lord, we praise you, அற்புதமான ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், glorify you, magnify you. உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம். When you say Jesus is sufficient for me, இயேசு எனக்கு போதும் என்று சொல்வீர்களா? everybody say, வாய் திறந்து எல்லாரும் சொல்லுவோம், Jesus is sufficient. இயேசு எனக்கு போதும், இயேசுவே நீர் எனக்கு இயேசு போதும். எனக்கு போதும். இயேசுவே நீர் எனக்கு போதும். We are going to see him soon. அவரை சீக்கிரமாய் காணப்போகிறோம். What we see here is only a bit of the foretaste. நாம் இந்த பூமியில் அனுபவிப்பதெல்லாம் இனி வரும் நாட்களில் அனுபவிக்க போவதனுடைய முன் ருசிதான். The reality is awaiting. உண்மையான பேரின்பம் காத்து கொண்டிருக்கிறது. If this foretaste of heaven is so beautiful, so wonderful, how would it be the reality in heaven? முன் ருசியின் அனுபவமே இவ்வளவு இனிமையாய் இத்தனை மகிமையாய் இருக்கும் என்றால் இந்த பேரின்பத்தின் நிறைவு எத்தனை மகிமையாய் எத்தனை மேன்மையாய் இருக்கும். Hallelujah. Thank you, Jesus. இயேசுவே உமக்கு நன்றி. Brother, sister, சகோதரனே I சகோதரி, want to tell you that you should always be near him. நீங்கள் எப்பொழுதும் இயேசுவின் அருகில் இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். He should be at your right hand. அவர் உங்கள் வலது பக்கத்தில் இருக்க வேண்டும். I want to see, I want to behold his face. அவருடைய திருமுகத்தை கண்ணார காண வேண்டும். The brightness and the radiance of the face of Jesus shall reflect on you. இயேசு கிறிஸ்துவின் மகிமையின் அந்த பிரகாசமானது அவர் திருமுகத்திலிருந்து உங்கள் மீது பிரதிபலிக்க வேண்டும். Anybody who sees you and me shall see Jesus. உங்களையும் என்னையும் காண்கிறவர்கள் இயேசுவை காண்பார்கள். Oh, that's the way of drawing people to Jesus Christ. இப்படித்தான் எண்ணற்ற மக்களை இயேசுவின் பாதத்திற்கு அழைக்க முடியும். You know, in these days, if we talk to them, they may turn a deaf ear. இந்த நாட்களிலே நாம் அவரிடத்திலே பேசும் பொழுது அவர்கள் செவி கொடுக்காமல் போகலாம். They may despise and criticize. நாம் சொல்லுகிற வார்த்தைகளை கிண்டல் பண்ணலாம், மறுக்கலாம். But when they behold the image of Jesus on our face, நம்முடைய முகத்திலே இயேசுவின் சாயலை அவர்கள் காணும் பொழுது they cannot refuse Jesus to accept. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் அவர்களால் இருக்கவே முடியாது. Hallelujah. ஹalleluya. Let's all pray now. நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். Lift up your right hand. வலது கரத்தை உயர்த்துங்கள். Offer a word of prayer. ஒரு ஜெபத்தை ஏறெடுங்கள். Oh Lord Jesus, ஆண்டவர் இயேசுவே, let thy beauty, let thy brightness, let thy radiance reflect on my face. உம்முடைய அழகு, உம்முடைய பிரகாசம், ஆண்டவரே உம்முடைய ஒளி என் முகத்தில் வீசட்டும் ஆண்டவரே. Not the worldly beauty, உலக பிரகாரமான அழகல்ல, but the beauty of Jesus. இயேசுவின் அழகு என்னில் காணட்டுமே. Oh, Rabala Sandara Shakala Di. இயேசுவே உம்முடைய அழகு என்னில் காணட்டும் ஆண்டவரே. Glory Jesus. இதை பிரதிபலிக்க உதவி செய். Let me, Jesus. They took knowledge that they had been with Jesus. அவர்கள் இயேசுவோடு கூட இருந்தவர்கள் என்று மற்றவர்கள் அவர்களை அடையாளம் கண்டு கொண்டார்கள். The unbelievers took knowledge
about the disciples that they had been with Jesus. சீஷர்கள் இயேசுவோடு கூட இருந்தவர்கள் என்பதை அவிசுவாசிகள் அறிந்து கொண்டார்கள். Hallelujah. Hallelujah. They were drawn to Jesus. இயேசுவினால் ஈர்க்கப்பட்டார்கள். They were saved. ரட்சிக்கப்பட்டார்கள். They were able to enjoy the spiritual joy. ஆவிக்குரிய மகிழ்ச்சியை அனுபவிக்க முடிந்தது. Only one reason. ஒரே ஒரு காரணம். They took knowledge that they had been with Jesus. சீஷர்கள் இயேசுவோடு கூட இருந்தவர்கள் என்று மற்றவர்கள் அறிந்தார்கள். Not by talk, not by our word, but by our reflection of Jesus. வார்த்தையினால் அல்ல, வாழ்க்கையின் பிரகாசத்தினால், இயேசுவின் பிரகாசத்தினால் மற்றவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். Hallelujah. Hallelujah. Let the beauty of Jesus be seen. Amen. இயேசுவின் அழகு Sing it. என்னில் காணட்டுமே. Let the beauty of Jesus be seen in me. All His wondrous compassion and purity. Oh, the Spirit divine, all my nature refined to the beauty of Jesus is seen in me. இயேசுவின் அழகு காணட்டு எல்லா அன்பரின் அற்புத அன்போடு வாரும் தேவாவியே தாரும் திவ்ய குணம் தாரும் இயேசுவின் அழகு ஏந்திலே. One more time. இயேசுவின் அழகு காணட்டு எல்லா அவரின் அற்புத அன்போடும் வாரும் தேவாவியே தாரும் திவ்ய குணம் தாரும் இயேசுவின் அழகை Keep standing with all silence, just half a minute. ஒரு அரை நிமிஷம் அமைதியாக பயபக்தியோடு நின்று கொண்டிருங்கள். With all silence, with inward prayer. உள்ளான மனதிலிருந்து ஜெபங்கள் ஏறெடுக்கப்படுவதாக அமைதியாக